உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணா, உன்கிட்ட என் மனசு எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு. நான் செத்திருந்தா நீ என்னை புரிஞ்சிருப்ப. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு ரத்னாக்கா அது ஆசைப்பட்ட மாதிரி வாத்தியார கட்டிக்கிடணும். நீ கொலைகாரன் ஆயிடக்கூடாதுன்னு. அதனாலதான் இது நரகமா இருந்தாலும் நான் பொறுத்துக்கிட்டு போகுது. போதுன்னு எப்ப என்னைய பிரிச்சது பத்தாதுன்னு நம்ம கனிய பிரிக்க இவங்க எல்லாம் ஆசைப்பட்டாங்களோ, இதுக்கு மேல எனக்கு எதுக்குன்னு இந்த வாழ்க்கை? போதுன்னு எனக்கு இதெல்லாம் போதுன்னு. என்னை நீ மண்ணி காட்டாலும் பரவாயில்ல. ஆனா இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு. எனக்கு தெரியும் நீ என்ன மன்னிக்கவே மாட்டேன்னு. அந்த வீட்டுக்குள்ளே நீ என்ன விட மாட்ட. பரவாயில்லன்னு. நானு ஒரு பிச்சைக்காரி மாதிரி அந்த வீட்டுல வாழ்ந்துக்கிறேன்னு. ஆனா எதையுமே புரிஞ்சுக்காத இவங்க வீட்டுல என்னால இருக்க முடியாதுன்னு. நம்ம வீட்டு திண்ணையில சாக்கு முட்டை, விளக்க மாறு, ஓட்ட உடசல்னு 1000 பொருள் இருக்குல்ல. அந்த விளக்க மாறு மாதிரி என்னையும் நினைச்சுக்கன்னு. என்னைய கூட்டிட்டு போய் நம்ம வீட்டுல வச்சுக்கன்னு. நீ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நான் பேசிட்டேன்ல. இல்ல தயவு செஞ்சு நீ மன்னிச்சிடல. ஐயோ அண்ணே, மனசு புரிஞ்சுக்காம என்னமோ பேசிட்டோம்ல. உனக்கு சோறு மட்டுமா போட்டு வளர்த்தேன்? நீ சாப்பிட்ட சாப்பாடுல வீரத்தையும் சேத்துல ஊட்டி வளர்த்திருக்க. இவனுங்க யாரையும் சும்மா விடக்கூடாதுல்ல. இவனுங்க எல்லாரையும் காத்தற விடணும். தோற்காம் பார்ந்த ஊத்தப்பய முத்துப்பாண்டி அவ என்ன தேடி வந்து என் காலை பிடிச்சு கதறணும். உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போன நம்ம கதறணும். மச்சா, இனி மன்னிச்சுட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு. தயவு செஞ்சு உன் தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டு அவன் கதறணும். இத செய்தியால அம்புட்டு தானே. இனிமே உன் தங்கச்சியோட ஆட்டத்தை நீ பாப்பன. ஏலே, ஒருவேளை இவனை நீ எதுவும் செய்ய முடியலனா உன் கையாலேயே அவனை போட்டு தள்ளிட்டு அவன் பணத்து மேல அவன் கட்டின தாலிய வீசி எறிஞ்சிட்டு வாழ. அப்பதான் நீ சம்மூகத்தோட தங்கச்சின்னு நானும் தலை நிமிர்ந்து நிக்க முடியும். இம்புட்டு தானே நான் செஞ்சு காட்டுறேன். இந்த ஆளு மட்டும் இல்ல, இந்த ஆளு அப்பனையும் நான் கதற விடுவேன்.
இதுக்கு மேல நீ பாருன்னு. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த குடும்பத்தை நான் என்ன பாடுபடுத்துதன்னு. நீ சந்தோஷமா வேடிக்கை பாருன்னு. எலை முத்துப்பாண்டி, நரகம்னா என்னன்னு நீ இனிமேதாம்ல அனுபவிக்க போகுத. இனிமே இன்னொருக்கா இப்படி கேவலமான வேலைய பார்த்து என் அண்ணன் சம்பவம் தேவையில்லை. நானே சீம தண்ணிய ஊத்தி உன்னை கொளுத்தி விட்டுருவேன். ஸ்டவ் அடிச்சு மருமக மட்டும் சாவ மாட்டா, மாமனாரும் சில நேரம் செத்து போவார்னு இந்த உலகம் தெரிஞ்சுக்கிட்டு. உங்க 2 பேருக்கும் இதுதான் நான் கொடுக்கிற கடைசி எச்சரிக்கை. அண்ணா, நீ தைரியமா போன. இனி உன் தங்கச்சி அவ ஆட்டத்தை ஆரம்பிப்பா. நீ கிளம்புன. அவ யார் தெரியுமா? சண்முகத்தோட தங்கச்சி. உங்க 2 பேருக்கும் உசுறு முக்கியம்னா அவகிட்ட அடங்கிதான் கிடக்கணும். சண்முகம், இன்னைக்கு இவங்க 2 பேருக்கும் நேரம் நல்லா இருக்குடா. அதான் பொழைச்சுக்கிட்டாங்க. அதனால என்ன, மறுபடியும் ஏதாவது பண்ணா 2 பேருமா வந்து கொளுத்தி விட்டுறலாம். ஹே, பயப்படாதீங்க. இப்ப இந்த அருவாவோட தாகம் அடங்கி கிடக்கு. அடுத்து தாகம் வந்தா உங்க ரத்தத்தை தான் குடிக்கும். இப்ப நான் போயிட்டு வரேன். சண்முகம், வா போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.